Welcome, this is MK Jivarajan. இன்னைக்கு நம்ம வீடியோவில் how to make 1 crore in digital coaching business அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன சிஸ்டம்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும், ஸோ தட் என்ன ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸோ தட் யூ மேக் தட் 1 crore in 1 year. ஓகே, ஸோ இந்த சேம் சிஸ்டம் தான் நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி மொத்தம் 16 ஃபனல்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபனல்ஸில் மட்டுமே ₹999 ப்ராடக்ட்டுக்கு வந்து we made 1.5 crore in 10 months. அது நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் how to bring organic visitors. ஓகே, ஸோ உங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் கான்டென்ட்டை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பிளாக்ஸை எழுதி எப்படி வந்து நீங்கள் வெப்சைட் விசிட்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், லீட்ஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் how to get how to build a massive inbound list. ஓகே, இமெயில் லிஸ்ட் வந்து the more the email list you have, you can make more money. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு மேசிவ் இன்பவுண்ட் கஸ்டமர் லிஸ்ட்டை வந்து ஒரு 2 இயர்ஸில் நாங்கள் பில்ட் பண்ணோம். 7 lakh இமெயில் லிஸ்ட், 7 lakh லீட்ஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணோம் ஒரு 2 இயர்ஸில். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் how to get customers and how to grow your YouTube channel. ஓகே, ஸோ ஒரு 3 இயர்ஸில் எப்படி வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் 3 lakh ஃபாலோவர்ஸ் 3.8 lakh ஃபாலோவர்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் how to convert that to a sale. ஓகே, கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் எப்படி நீங்கள் டெய்லி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் how to get 60,000 customers. நாங்கள் எப்படி 60,000 customers அக்யூர் பண்ணோம், more than 18+ countries நாங்கள் எப்படி அக்யூர் பண்ணோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஃபைனலி how to build your organic way in LinkedIn. ஓகே, லிங்க்டின்ல மட்டுமே எங்களுக்கு வந்து நாங்கள் 2 lakh rupees நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம் ரெவன்யூ லீட் ஜென்ரேட் பண்ணி. ஸோ அதை வந்து நம்ம நாங்கள் என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அண்ட் how to acquire 25,000 Google reviews in less than 2 years. ஓகே, 4.8 star ratings. ஸோ அதை நம்ம இந்த டீட்டெயிலில் வியூ பண்ண போகிறோம். இந்த சேம் சிஸ்டம்ஸ் வியூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைப்படும், இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா ஒன்று தேவைப்படும், குட் குவாலிட்டி கேமரா. 10,000 rupees ஒருத்தர் கேமரா தேவைப்படும். நல்ல குவாலிட்டி மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலி. அண்ட் தென் you need a microphone for 10,000 rupees. ரோட் மைக்ரோஃபோனோ இல்லை வந்து ப்ளூ எட்டி மைக்ரோஃபோனோ உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் தென் you need a lighting equipments. நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் மைக்ரோஃபோன்ஸ் வாங்கிக்கலாம் 4,000க்கு. பட் குவாலிட்டியாக வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ரோட் மைக்ரோஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அந்த லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு 4,000 rupees 5,000 rupees ஒரு லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ த சிஸ்டம். ஓகே, ஸோ ப்ராசஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். யூ நீட் அ வெப் ஹோஸ்டிங். அண்ட் ஃபைனலி யூ நீட் அ டூல் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன். நீங்கள் ஃபனல்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கமிட்டி செட்டப் பண்ணுறதுக்கு, LMS பில்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாமே உங்களுக்கு டூல்ஸ் தேவைப்படும். ஸோ அது நம்ம என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரன் திஸ் பிஸ்னஸ் அஸ் a one-man army. ஓகே, நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். அண்ட் யூ வில் கெட் லாட் ஆஃப் ஃப்ரீடம். நீங்கள் ட்ராவலாக இருக்கிறப்போ அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். இனிஷியலி ரொம்ப கம்மியான டீம் வச்சு கூட நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம். இதுக்கு தனி ஆஃபீஸ் தேவையில்லை. then since you are adding value to a lot of people, okay, you will get massive support. Okay, so உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் நல்லா பில்ட் பண்ணலாம். and you can change, you can add value to other people's lives and you can create an impact on them. Okay, so that you get a lot of blessings. அது ஒரு அட்வான்டேஜ் இந்த பிஸ்னஸில். அண்ட் ஃபைனலி you can get rid of debt. ஓகே, ஸோ ஏன்னா நல்லா ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மேஜர் காஸ்ட்டே உங்களுக்கு ஆட் காஸ்ட் தான் வரும். ஓகே, NRE காஸ்ட் வந்து ரொம்ப லெஸ். ஆக்சுவலாக நான் ரெக்கரிங் இன்ஜினியரிங் காஸ்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காஸ்ட் இருக்கும் ஆக்சுவலாக. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஒன்ஸ் கோர்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணலாம். ஹைலி ஸ்கேலபிள், எத்தனை பேத்துக்குள்ள நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈஸியாக வந்து மார்ஜின் இருக்கும். கம்மியான டீம் வச்சு நீங்கள் மார்ஜின் எடுப்பீங்க. ஸோ தட் கேன் ஈஸிலி கெட் ரிட் ஆஃப் த டெப்ட். ஸோ இதெல்லாம் இந்த டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸில் இருக்க பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம போகலாம். ஓகே, ஸோ த வெரி ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் நீச்சை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். அது உங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஏரியா வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். அது வந்து நீங்கள் வந்து எவ்ரி ப்ராடக்ட், ஓகே, எனி ப்ராடக்ட் இட் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஓகே, இட் மே பி ஹெல்த் ப்ராப்ளம் ஆர் இட் மே பி wealth problem. Okay, so you have to choose one problem to solve. Okay, a business is also it's all about solving people problem, or the health problem இருக்கலாம், இல்லை வெல்த்தாக இருக்கலாம், இல்லை கேரியர் நிச்சாக இருக்கலாம், இல்லை வந்து மணி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நீச் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நீச்சை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாவா மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு அப்படின்னா அது வந்து கேரியர் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ரிலேஷன்ஷிப்புக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ
ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சூஸ் ஒன் நீச். ஓகே, அதை தான் ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து யூ ஹேவ் டு லைக் சூஸ் த மைக்ரோ நீச். ஓகே, ஸோ மைக்ரோ நீச் எதுக்காகனா லைக் வந்து நீங்கள் வந்து நல்ல டெப்த்தாக அந்த நீச்சுக்குள்ளே போகணும். So that people will pay for your expertise. Okay, so the riches are the niches ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு காய்ச்சலாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டருக்கு வந்து ஒரு 200 பே பண்ணுவீங்க. ஓகே, அதே ஒரு நீ சர்ஜரி அப்படின்னா உங்களுக்கு 15,000 பே பண்ணுவீங்க. அதே இது நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 lakh 5 lakh கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ எந்த லெவலுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ பிகர் த ப்ராப்ளம் யூ சால்வ், த பிகர் த மணி யூ மேக். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு சூஸ் ஒன் மைக்ரோ நிச். நீச்சை சூஸ் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு சூஸ் ஒன் மைக்ரோ நிச். அதுக்கடுத்து வந்து லைக் யூ ஹேவ் டு சூஸ் த மெத்தட். ஓகே, ஏன்னா இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸை வந்து நீங்கள் வேறு வேலை வந்து நீங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வேறு வேலை சால்வ் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் அ வெஹிக்கல் ஃபார் சால்விங் த ப்ராப்ளம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னா லைக் வந்து நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் வந்து நிறைய வேலை பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன வெஹிக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து வந்து லைக் வந்து யூ ஹேவ் டு வாலிடேட் யுவர் நீச். ஓகே, ஒன்ஸ் ப்ராப்ளமை சூஸ் பண்ண முன்னாடி லைக் வந்து அந்த அதிலிருந்து அந்த நீச் வந்து நீச் வச்சு மணி பார்க்க முடியுமா அப்படின்றத நீங்கள் வாலிடேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு செக் த 5P சிஸ்டம்ஸ். ஓகே, ஒரு 5P இருக்குது. ஃபர்ஸ்ட் P வந்து லைக் யூ ஹேவ் டு செக் வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு அதில் பேஷன் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். லைக் ஏன்னா பேஷன் இல்லாமல் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் திங் வந்து லைக் யூ ஹேவ் டு செக் த பேஷன் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். ஓகே, உங்களுக்கு பேஷன் மட்டும் இருந்தால் பார்த்தாது, தட் ஷுட் சால்வ் அ பீப்புள் ப்ராப்ளம். மூணாவது வந்து லைக் யூ ஹாவ் டு செக் லைக் பர்சனா, லைக் யூ ஷுட் நோ த டார்கெட் பர்சனா. உங்கள் பையர் பர்சனா எங்கே இருக்காங்கன்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அப்போ தான் உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். பையர் பர்சனா தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட் பண்ண முடியாது. ஏன்னா லைக் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு கோர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்கள் பையர் பர்சனா யாருன்னு தெரியல அப்படின்னா மார்க்கெட் பண்ணுறது கஷ்டம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எல்லாத்துக்காகவும் நீங்கள் கோர்ஸ் மேக் பண்ணக்கூடாது. இஃப் யூஆர் செல்லிங் டு எவ்ரி ஒன், இட் மீன்ஸ் லைக் யூஆர் செல்லிங் டு நோ ஒன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிளியராக ஒரு டார்கெட் மார்க்கெட்டை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணணும். லைக் நாலாவது வந்து யூ ஹாவ் டு செக் ஃபார் த பொட்டன்ஷியல். அந்த கோர்ஸ்க்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டான ட்ரெண்டில் இருக்கீங்களான்றதை பார்க்கணும். இது எப்படின்னா லைக் வந்து ஒரு கோவிட் டயத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ராங் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த கரண்ட் ட்ரெண்டில் டைமிங்கில் இருக்கோன்னு நம்ம அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற நீச் வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். ஃபைனலாக பீப்புள் வந்து பீப்புள் ஷுட் ரெடி டு பே ஃபார் தட் ப்ராப்ளம். ஓகே, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ இந்த 5P சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நீங்கள் அந்த பிஸ்னஸே நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா லைக் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து கொண்டு போகிறது வந்து நல்லதுக்கு இல்லை. ஆக்சுவலாக நம்மளால் வச்சு அதிகமாக பணம் பார்க்க முடியாது. ஸோ ஃபோர்த் பாயிண்ட், யூ ஹேவ் டு வேலிடேட் யுவர் நீச். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து லைக் லான்ச் த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அது வந்து கோர்சஸாக இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா லைக் கோச்சிங் ப்ரோக்ராமாக இருக்கலாம், இல்லை கன்சல்ட்டிங்காக இருக்கலாம், இல்லை சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கலாம், இல்லைன்னா மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கலாம். லைக் சில்வர் மெம்பர்ஷிப், கோல்டு மெம்பர்ஷிப், டைமண்ட் மெம்பர்ஷிப்ன்ற மாதிரி இருக்கலாம். அப்படின்னா வெறும் சோர்ஸ் கோட் பிஸ்னஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் .net லைக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெறும் சோர்ஸ் கோர்ஸ் மட்டுமே நீங்கள் சேல் பண்ணலாம். ஆக்சுவலாக ஏன்னா நாங்கள் செல் பண்ணியிருக்கோம், வெறும் சோர்ஸ் கோர்ஸ் மட்டுமே நாங்கள் செல் பண்ணியிருக்கோம். அதிலே 1 crore கிட்ட நாங்கள் சோர்ஸ் கோர்ஸில் மட்டுமே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ப்ரோக்ராம்ஸை மட்டுமே நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதில் ஏதோ நீங்கள் ஒன்று பிக் பண்ணிக்கலாம். லைக் கோர்சஸ் நீங்கள் ரெக்கார்டர் கோர்ஸ் பண்ணலாம், அப்படின்னா லைவ் கோர்ஸ் பண்ணலாம், அப்படின்னா கோச்சிங் கால்ஸ் பண்ணலாம், அப்படின்னா கன்சல்ட்டிங் கொடுக்கலாம், இல்லை சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கலாம், ஏதாவது கொலாபரேஷன் வச்சு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சோர்ஸ் கோர்ஸை நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ த வெரி ஃபஸ்ட் திங் வந்து நீச்சை ஃபைனல் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் த மைக்ரோ நிச், தென் யூ ஹேவ் டு சூஸ் த மெத்தட். ஃபோர்த் வந்து லைக் யூ ஹேவ் டு வேலிடேட் த நிச். ஓகே, வெதர் இட் இஸ் whether the niche will help you or not. Okay, finally வந்து you have to launch the digital products. ஸோ இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது. ரெண்டாவது வந்து you have to build the digital products. ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஃபனல் நீங்கள் செட் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபனல்னால் லைக் வந்து ஃபஸ்ட்டு வந்து you have to launch the lead magnets. ஓகே, லீட் மேக்னெட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா லீட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரீயாக கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் ஃபோன் நம்பரையும் அவங்களோட இமெயில்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது தான் லீட் மேக்னெட்டோட பர்பஸ். அது ஃப்ரீ வெபினாராக இருக்கலாம், இல்லை ஃப்ரீ இபுக்காக இருக்கலாம், இல்லை சோர்ஸ் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீ ஒர்க் ஷாப் இருக்கலாம், ஃப்ரீ கன்சல்டேஷன் காலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு லீட் மேக்னெட். ஃபஸ்ட்டு உங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு என்ன லீட் மேக்னெட் அப்படின்றத நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகே, நம்பர் 2 வந்து லைக் ஒன்ஸ் லீட் மேக்னெட் ஃபைனலைஸ் பண்ண முன்னாடி லைக் யூ நீட் டு ஃபைனலைஸ் அ ட்ரிப் பெயர்.
அதாவது ட்ரிப்பயர் அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா நிறைய ஆடியன்ஸ் இப்போ வருவாங்க, ஃப்ரீ ஆடியன்ஸ் வருவாங்க. அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். யார் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு லோ ப்ரைஸ் ஐட்டம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ தட் த கஸ்டமர் வில் டேக் ரிஸ்க் when purchasing the product அண்ட் அவங்க இந்த ப்ராடக்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து உங்களோட ஒரு ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் லைக் வந்து இந்த ட்ரிப்பயர் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் யூ கேன் ஃபில்டர் ஆல் த ஜங்க் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு பேசிக் ப்ராடக்ட் ஒரு 99 rupeesலையோ இல்லை வந்து 419 rupeesலையோ இல்லை 999 rupeesலையோ நீங்கள் அந்த ட்ரிப்பயரை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். தேர்ட் வந்து லைக் வந்து கோர் ப்ராடக்ட்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ரெவன்யூ கொண்டு வர ப்ராடக்ட். அது வந்து 4000 rupeesலையோ இல்லை வந்து ஒரு 10,000 rupeesலையோ நீங்கள் வைக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து லைக் ஃபோர்த் வந்து லைக் ப்ராஃபிட் மேக்ஸிமைசர். ப்ராஃபிட் மேக்ஸிமைசர்ன்றது வந்து லைக் வந்து அது வந்து ஒரு ஹை டிக்கெட் ப்ராடக்ட் இருக்கும். 50,000 rupee ப்ராடக்ட், ஒரு 1 lakh rupee ப்ராடக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. மாஸ்டர் மைண்ட் கன்சல்டிங் ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசர். ஓகே, ஸோ உங்களால் வந்து லைக் ரெவன்யூவை வந்து லைக் வந்து இப்போ வந்து ஆட் காஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரிப்பையில் நீங்கள் எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர் ப்ராடக்ட்டும் ப்ராஃபிட் மேக்ஸிமைசரும் உங்களுக்கு வந்து பியூர் ப்ராஃபிட்ன்ற மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் எங்கே நடக்கும்னா கோர் ப்ராடக்ட்டில் நடக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபேஸ்புக் ஆட் காஸ்ட் போகிறீங்கன்னா அந்த பணம் திரும்பி வர்றது வந்து கோர் ப்ராடக்ட்டில் தான் திரும்பி வரும். நீங்கள் ப்ராஃபிட் உங்களுக்கு ஸோ தட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 people வாங்குறாங்க அப்படின்னா, கோர் ப்ராடக்ட் 1000 people வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸிங் 10,000 rupees இருந்துச்சு அப்படின்னா அதுவே 1 crore வந்துடும். ஓகே, நீங்கள் 1 crore நீங்கள் ஆடுக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1 crore திருப்பி வந்துடும். ஓகே, அந்த 1000 peopleலேருந்து ஒரு 100 people வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 lakh rupee ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா தென் லைக் அது ஒரு 1 crore வந்துடும். ஸோ அந்த 1 crore வந்து இட்ஸ் அ பியூர் ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதனால தான் அந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசர்னு சொல்கிறோம். ஸோ யூ ஹாவ் டு பில்ட் திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லீட் மேக்னெட், செகண்ட் ட்ரிப்பயர், அப்புறம் கோர் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசர். இந்த மாதிரி நீங்கள் லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் தி ஆட்டோ பைலட் சேல்ஸ். ஓகே, ஆட்டோ பைலட் சேல்ஸ்ன்றது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கும். லைக் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நிறைய சேனல்ஸில் இருப்பாங்க. யூடியூப்ல இருப்பாங்க, மெட்டாவில் இருப்பாங்க, லிங்க்டின்ல இருப்பாங்க, ட்விட்டரில் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க, லைக் உங்களோட வெப்சைட்ஸில் இருப்பாங்க, இல்லை மற்ற வெப்சைட்ஸில் இருப்பாங்க, ஆக்சுவலாக மற்ற பிளாக்ஸில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே போய்ட்டு நீங்கள் வந்து லைக் யூ கேன் டூ மார்க்கெட்டிங். ஓகே, ஒன்று பெய்ட் மார்க்கெட்டிங் சோர்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் சோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் மார்க்கெட்டிங் சோர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு ஃபனலுக்குள்ளே கொண்டு வரணும். ஃபனல்ன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லைக் ஒரு பையர்ஸ் ஜேர்னியை வந்து நீங்கள் மேப் பண்ணுவீங்க. கம்ப்ளீட் பையர்ஸ் ஜேர்னி, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து கஸ்டமராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஜேர்னியை வந்து நீங்கள் மேப் பண்ணுவீங்க. அதில் அந்த ஃபனலோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கலாம், ஒரு இமெயில் இருக்கலாம், ஒரு வாட்ஸ்அப் இருக்கலாம். லைக் இதெல்லாமே சேர்ந்து தான் ஃபனல். எப்படி வந்து ஒரு பையர் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் நீங்கள் அனுப்பிச்சி விட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் சேல்ஸ் ஃபனல். ஸோ நீங்கள் இந்த சேல்ஸ் ஃபனலை நீங்கள் பில்ட் பண்ணணும். லைக் வந்து லேண்டிங் பேஜ் எங்கே போய் இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் லேண்ட் பண்ண போகிறீங்க, எப்படி கான்டாக்டை கலெக்ட் பண்ண போகிறீங்க, கான்டாக்ட் கலெக்ட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறீங்க, என்ன மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் மெஷினை நீங்கள் பில்ட் பண்ணணும். நீங்கள் ஒன்று டேரெக்டாக நீங்கள் ஃபனல்லே சேல் பண்ணலாம், லைக் வந்து பேமெண்ட் பேஜ் கொடுத்துடலாம், அப்படி இல்லைனா இமெயிலில் சேல் பண்ணலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் சேல் பண்ணலாம், அப்படி இல்லைனா 1-to-1 காலில் சேல்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு வெபினார் கூட்டு வந்து சேல் பண்ணலாம். ஓகே, ஸோ பர்பஸ் வந்து லைக் யூ நீட் டு ஆட்டோமேட் தி கம்ப்ளீட் சிஸ்டம் ஸோ தட் விசிட்டர்ஸ் வில் கம் டு யுவர் ஃபனல் அண்ட் அட் எண்டில் வந்து வில் கெட் த கஸ்டமர்ஸ். ஓகே, கஸ்டமர்ஸ் who pay money for you. ஃபனில் அந்த கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் திருப்பி லைக் நர்ச்சர் பண்ணி லைக் யூ கேன் கெட் தி நெக்ஸ்ட் சேல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து லைக் யூ நீட் டு பில்ட் அ ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின். ஓகே, ஆட்டோமேட்டட் சேல்ஸ் மிஷின் நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்து மேத் பார்த்துடலாம், எப்படி வந்து நீங்கள் 1 crore அச்சீவ் பண்ணலான்ற மேத்தை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லைக் உங்களோட லெவல்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப்பயரில் வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் லைக் கோர் ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அண்ட் தென் லைக் மெயின் ப்ராடக்ட் எவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராடக்ட்டோ இல்லை மாஸ்டர் மைண்ட் ப்ராடக்ட்டோ எவ்வளோக்கு நீங்கள் ப்ராஃபிட் மேக்ஸிமைசர் வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500 rupees வந்து ஒரு ப்ராடக்ட் 1000 rupeesக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா லைக் 500 சேல்ஸ் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு 5 lakh வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 5,000 லைக் இன்ட்டு 40. ஓகே, 5,000 rupeesக்கு ஒரு 40 சேல்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 lakh rupees கிடச்சிடும். 10 சேல்ஸ் மந்த்லி 10 சேல்ஸ் ஒரு 10,000 rupeesக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 lakh rupee கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த மேத் லைக் ஆல்மோஸ்ட் வந்து லைக் 8 lakhs per month. ஓகே, 8 lakh per month வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இயருக்கு வந்து லைக் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 crore வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500 சேல்ஸ் வந்து 1000 rupeesக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் கன்வர்ஷன் % வந்து லைக் 10% இருந்துச்சு அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ஜெனரேட் ஆல்மோஸ்ட் 5,000 leads. ஓகே, 5,000 leads வந்து ஜென்ரேட் பண்ணணும்.
அந்த 5000 லீட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேல்ஸை நீங்கள் 500 லைக் 10% நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 500 சேல்ஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் 1000 rupeesக்கு. ஸோ யூ கெட் தட் 5 lakh. ஸோ அந்த 5000 லீட்ஸை நீங்கள் எந்தெந்த சேனல்லேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஃபேஸ்புக்லேருந்து பண்ணுறீங்களா, இல்லை வந்து கூகுள் ஆட்ஸ்லேருந்து பண்ணுறீங்களா, இல்லை லைக் இதில் வந்து ஃபேஸ்புக், கூகுள் ஆட்ஸு, அப்புறம் லைக் லிங்க்டின் ஆர்கானிக்கில் லிங்க்டின் பெய்ட்ஸும் இருக்குது. ஸோ சேனலை நீங்கள் முடிவு பண்ணணும், இந்த பட்ஜெட்டை முடிவு பண்ணணும். அண்ட் தென் யூ ஹாவ் டு என்ஷூர் யூ புட் த பட்ஜெட் அண்ட் ஜென்ரேட் லீட்ஸ், ஓகே, ஃபார் தட் சேனல். அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினாக ஒன்று வந்து மேத்து, ஒன்று வந்து மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் அந்த கோல்ஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிடணும். தென் ஒவ்வொரு டைம் ஆக்சுவலாக என்னென்னா லைக் யூ வில் ஹாவ் இன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லைக் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் அப்டக்கல்ஸ். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு லைக் உங்கள் மெயினாக உங்கள் பிரச்சனையே வந்து லைக் வந்து உங்களோட ப்ராப்ளம் தான் மெயின் ப்ராப்ளமாகவே இருக்கும் ஆக்சுவலாக. லைக் ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு லைக் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து டெசிஷன் எடுக்காமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் டேக்கிங் த ரைட் டெசிஷன்ஸ் அட் ரைட் டைம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் வந்து மணி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் மணி இல்லை, யூ கேன் மேக் மணி ஈவன் வித்தவுட் மணி. ஓகே, ஸோ மணி இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இட் வில் நெவர் அலோ யூ டு ரீச் அட் 1 crore. ஓகே, இல்லை ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், இது வந்து ஃபெயிலியர் ஆயிரும், இது கிடைக்காது, இந்த ஆர்டர் கிடைக்காது, இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இல்லை அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, ஒரு நாள் எஃபோர்ட் போடுவீங்க, அடுத்த நாள் எஃபோர்ட் போட மாட்டீங்க, இல்லைன்னா லைக் டைம் இல்லை, ஏற்கனவே நான் பிஸியாக இருக்கேன், வேறு ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கு ரீசனாக சொல்லும், இது அப்புறம் பார்க்கலாம், லைக் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, லைக் 40-50 years ஆயிடுச்சு, 60 years ஆயிடுச்சு, திங்கிங் இன்டெலிஜென்ட், லைக் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. உங்களுக்கு கரெக்டாக அந்த என்ன நீச்சல் எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளியர் ஐடியா இருக்காது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்காது, நோ பட்ஜெட் டு ரன் ஆட்ஸ், உங்களுக்கு ஆட் ரன் பண்ணுறதுக்கான பட்ஜெட் இருக்காது, நாட் ஏபிள் டு செல் வித் கான்ஃபிடென்ஸ். ஓகே, உங்களால் கான்ஃபிடென்ஸாக சேல் பண்ண முடியாது, அப்புறம் லைக் உங்களால் ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் மைண்ட் செட். ஓகே, ஸோ ஏன்னா அந்த கேம் இஸ் ஆன் இன்சைட் ஆஃப் யூ. ஓகே, வெளியில் இருக்க என்விரான்மெண்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். லைக் the game is within you. Okay, by controlling your inner self, like you can control the outer world. Okay, so unable to create digital products, unable to overcome mental blocks. Okay, so இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. ரெசிஸ்டன்ஸ், யூ ஹாவ் டு அவாய்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ். இது எப்படி வந்து நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா லைக் வந்து யூ ஹாவ் டு டேக் டெய்லி ஆக்ஷன். ஓகே, உங்களோட பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, ஏன்னா திஸ் கேம் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, உங்களோட பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூ ஹாவ் டு கமிட் அண்ட் ஹாவ் டு டேக் ஆக்ஷன் ஆன் டெய்லி. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மைண்ட் செட் இஸ் அதாவது இந்த கோச்சிங் பிஸ்னஸ்க்கு வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். டெய்லி நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நான் லேர்ன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து படம் நடத்துவேன் அப்படின்னு கிடையாது. எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து படம் நடத்தலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, நான் படிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. யூ ஹாவ் டு லேர்ன் ஆன் தி கோ. ஓகே, லேர்ன் பண்ணுங்கள், லைக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் யூ டீச் simultaneously. Okay, so work on yourself. You don't have the business, you are the business. Okay, so business வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் செல்ஃபாக நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு இட் வில் க்ரோ. ஓகே, அதுக்கடுத்து வந்து யூ ஹாவ் டு லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். அது எதுக்காக அப்படின்னா லைக் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அன்லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரீலேர்ன் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10-20 years எனக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸே சில சமயம் வந்து எனக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து லைக் என்னோட மைண்ட் சொல்லாது. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ராங்காக இருக்கலாம், மேபி நான் பழைய பிஸ்னஸில் வந்து தப்பாக பண்ணியிருக்கலாம், இல்லை சேல்ஸ் கிடைக்காம இருக்கலாம், இல்லை பழைய பிஸ்னஸில் வந்து நான் லாஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸே புது பிஸ்னஸ் வந்து பண்ண விடாது ஆக்சுவலாக. ஸோ அந்த டைத்தில் யூ ஹாவ் டு அன்லேர்ன் அண்ட் யூ ஹாவ் டு ரீலேர்ன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு யானை கதை சொல்லுவாங்க. லைக் வந்து யானை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் குட்டி யானையை வந்து லைக் ஒரு ஒரு போலில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது இழுத்து பார்க்கும், அதனால முடியாது. அதே மாதிரி லைக் ஒன்ஸ் வளர்ந்த பின்னாடி லைக் மசில் எல்லாமே பெருசாயிரும். பட் அது ஒரு சிங்கிள் கிளிக்லேயே வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். பட் அதோட லேர்னிங்னால அது திருப்பி வந்து அந்த ஆக்ஷன் எடுக்காது. ஸோ அதே மாதிரி you have to come out of this, you have to unlearn and you have to relearn. Okay, so மூணாவது பாயிண்ட் வந்து you have to invest your time for personal growth. Okay, லைக் வந்து புதுசாக ஐடியாவுக்காகும். ஏன்னா this is all about idea. Okay, it's like it's not about money, it's not about the environment, it's all about
how you generate ideas, எப்படி வந்து நீங்கள் ஒரு கிரியேட்டர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, காம்படிட்டர் மைண்ட் செட் இல்லாமல் புது புது ஐடியாவை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, கோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த கேமில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான மெயின் இதே. ஓகே, ஸோ யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஃபார் செட்டிங் தி கிளியர் கோல்ஸ். இன்னொன்று வந்து ஃபோக்கஸ், இந்த லெவலுக்கு உங்களால் அந்த பர்டிகுலர் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. Declutter your environment, like physical space, mental space, as well as எல்லாமே and yourself. Okay, எந்த லெவலுக்கு நீங்கள் பியூரிஃபை பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து you'll get you'll win this game. Okay, so systems பொறுத்த வரைக்கும் like you have to build systems, manage systems, and you have to scale systems. Okay, ஸோ அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், என்னென்ன சிஸ்டம்ஸ் நம்ம பில்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா சிஸ்டம்ஸ் வில் ஒர்க், பீப்புள் வில் ஃபெயில். ஓகே, ஸோ மிஷின்ஸ் வந்து 24/7 வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் பீப்புள் நல்லா லைக் வந்து அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பில்ட் மிஷின்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு லைக் லான்ச் செக்லிஸ்ட் ஃபார் 1 crore பிளான். என்னென்ன தேவை, லைக் ஒரு 1 crore நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா லைக் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஹேபிட் செக்லிஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி ஹேபிட் செக்லிஸ்ட் உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ கோல்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு லெகசி உங்களுக்கு கிளியராக இருக்கணும். நீங்கள் என்ன ஆக வர போகிறீங்க, லைக் என்ன மாதிரி கேரக்டராக நீங்கள் ஆக விரும்புகிறீங்க அப்படின்றத வந்து யூ ஹேவ் டு டாக்குமெண்டைஸ் அண்ட் யூ ஹேவ் டு லைக் யூ ஹேவ் டு கோ த்ரூ. இன்னொன்று வந்து கோல்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் இருக்கணும். 1 year கோல் என்ன, 2 years கோல் என்ன, 3 years கோல் என்ன அப்படின்றது கிளியராக இருக்கணும். அந்த கோல்ஸ்க்கு அந்த கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸை வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மைண்ட் செட் வீடியோஸ் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக நெட்டில். ஸோ அந்த மைண்ட் செட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணணும். கிராட்டிடியூட் ஜேர்னல் நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்கள் கிராட்டிடியூட் எழுதணும். ஆக்சுவலாக போதுமான தூக்கம் இருக்கணும். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் இருக்கணும். டயட் பிளான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா கண்டதை சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா தட் வில் ஆல்சோ அஃபெக்ட் தி டெசிஷன் மேக்கிங். நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டெசிஷன் மேக்கிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் மெடிடேஷன்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். ஸோ இது வந்து டெய்லி ஹேபிட் செக்லிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து என்ன ரொட்டீன் நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிடணும். ஓகே, அந்த ரொட்டீன் ஹேபிட்ஸை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். இன்னும் வந்து கிளாரிட்டி, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளாரிட்டி. அடிக்கடி வந்து நீச்சல் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு மிஷன் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த கோல்ஸை செட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான கோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அப்புறம் தேவையான லீட் மேக்னெட்ஸை கிரியேட் பண்ணுறீங்க. அப்புறம் ப்ராப்பரான ப்ரைஸிங்கை நீங்கள் செட் பண்ணுறீங்க. அப்புறம் ப்ராப்பரான அப்சல் ஐட்டம்ஸ், அந்த கோர்ஸோட சேர்த்து என்ன கோர்ஸை நீங்கள் விற்கலாம் அப்படின்றத நீங்கள் அப்சல் ஐட்டம்ஸை நீங்கள் வந்து டெட்டர்மைன் பண்ணுறீங்க. அப்சல் ஐட்டம்ஸ், கிராஸ் ஐட்டம்ஸ், டவுன்சல் ஐட்டம்ஸ், இந்த 3 டெட்டர்மைன் பண்ணுறீங்க. ஓகே, அந்த கிளாரிட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளைன்சஸ்ன்றது வந்து லைக் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செட் பண்ணிடுறீங்க. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் ப்ராப்பர்ட்டிஷிப் ப்ரைவேட் லிமிடெட்லாம் எல்எல்பி ரிஜிஸ்ட்ரேஷனு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனு, ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸு, இப்போ மற்ற கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா லோகோ ட்ரேட்மார்க்ஸு, கம்யூனிட்டி நேம் ட்ரேட்மார்க்கு, கம்பெனி நேம் ட்ரேட்மார்க்கு, பேமெண்ட் கேட்வே செட்டப், கரண்ட் அக்கௌண்ட் கிரியேஷன்ஸ், இதெல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணிடணும். ஆக்சுவலாக இதெல்லாமே செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3000 ஒரு 4000 rupees வரைக்கும் ஆகும். இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், என்னென்ன ஆக்சசரிஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா சொன்ன மாதிரி தான் கேமரா தேவைப்படும். லைக் அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு லைட்டிங் எக்யூப்மெண்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் லைக் ஒரு வெப்கேம், ஒரு லைட்டிங். ஸோ கேமரா வந்து லைக் லாஜிடெக் C922 Pro கேமரா லைக் 10,000 கிட்ட வரும். ரோட் மைக்ரோஃபோனும் ஒரு 10,000 rupees கிட்ட வரும். லைக் மனோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஸ்டாண்டு ஆக்சுவலாக 570 rupees. டிஜிடெக் லைட் ஆக்சுவலாக. அண்ட் தென் லைக் உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி மானிட்டர். ஓகே, ஏன்னா 2 மானிட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா லைக் வந்து கேன்வா, ஜூம் தேவைப்படும், ஸ்ட்ரீம் லேப்ஸ் தேவைப்படும். இது லைவ் ஸ்ட்ரீமுக்காக கேம்டஸ் ஸ்டுடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, Audacity வந்து லைக் வந்து வாய்ஸ் எடிட்டிங்காக, Adobe Premiere Pro, அப்புறம் ஸ்க்ரீன் ஃப்ளோ. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு தேவைப்படுறது. செட்டப் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா லைக் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைக் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படணும். கம்பெனி வெப்சைட்டோ, ஒரு பர்சனல் வெப்சைட்டோ, கம்யூனிட்டி வெப்சைட், இந்த 3 வெப்சைட்டுமே தேவைப்படும். ஒரு லேண்டிங் பேஜ் தேவைப்படும், ஒரு சேல்ஸ் ஃபனல் தேவைப்படும். ஓகே, அண்ட் யூடியூப் சேனல் தேவைப்படும், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், பிளாக்ஸ். ஓகே, உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பிளாக்ஸ் எழுதிக்கலாம். பாட்காஸ்ட் சேனல் ஒன்று, ட்விட்டர் ஒன்று, அப்புறம் ஃபேஸ்புக் மெட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ட்விட்டர் வேணான்னு விட்டுலாம். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா சேனல்ஸும் நீங்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லீட் மேக்னெட்டை நீங்கள் லான்ச் பண்ணணும். ஆக்சுவலாக லீட் மேக்னெட்டை வந்து லைக் வந்து இபுக்ஸாக இருக்கலாம், வெபினார்ஸாக இருக்கலாம், லைக் வந்து வீடியோஸ் ஆன் யூடியூப்ஸாக இருக்கலாம், இல்லை பாப்அப் ஃபார்ம்ஸாக இருக்கலாம், பேனர்ஸாக இருக்கலாம், வெப்சைட் சேட்டாக இருக்கலாம். ஓகே, வெப்சைட் சேட்டில் கூட நீங்கள் வந்து கலெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் லீட்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே வந்து லீட் மேக்னெட்ஸ். என்ன இபுக் ஃப்ரீயாக கொடுக்கலாம், என்ன வெபினார் ஃப்ரீயாக கொடுக்கலாம், என்ன வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் போடலாம், பாப்அப் ஃபார்ம்ஸ் என்ன ஃபார்ம்ஸ் வைக்கலாம் ஆக்சுவலாக.
ஓகே, பேனர்ஸ், ஆக்சுவலாக வெப்சைட் சாட்டு. ஓகே, அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து லைக் L1 ப்ராடக்ட், ஃபஸ்ட் லெவல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும். அது கோர்ஸாக இருக்கலாம், கோச்சிங்காக இருக்கலாம், சேலஞ்சாக இருக்கலாம், சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை கமிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒன்று ஒர்க் ஷாப் 1 to 2 days ஒர்க் ஷாப் இருக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து நீங்கள் L2 மெம்பர்ஷிப் ப்ராடக்ட். L1 ப்ராடக்ட் வந்து லைக் வந்து மேபி 5,000 rupees நீங்கள் லான்ச் பண்ணலாம். L2 வந்து ஒரு 10,000 rupee கூட லான்ச் பண்ணலாம். இல்லை L2 வந்து ஒரு மெம்பர்ஷிப் ப்ராடக்டாக கூட வைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து எப்படி வச்சிருக்கோம்னா, லைக் வந்து L1 ப்ராடக்ட் வந்து ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலாக 30 day சேலஞ்ச் வந்து L1 ப்ராடக்ட் ஆக்சுவலாக அது 1,400 rupees விற்கிறோம். பட் சில்வர் மெம்பர்ஷிப் வந்து நாங்கள் 5,000 rupees விற்கிறோம். கோல்டு வந்து 20,000, லைக் டைமண்ட் வந்து லைக் வந்து 1.5 lakh நாங்கள் செல் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே லைக் மெம்பர்ஷிப் ப்ராடக்ட். ஓகே, அடிஷனல் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ். அப்படி அடிஷனல் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் வந்து லைக் என்ன ஐட்டம் நீங்கள் அப்செல் பண்ணணும், என்ன ஐட்டம் கிராஸ் செல் பண்ணணும், டவுன் செல் பண்ணணும். லைக் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலைன்னா கூட லைக் நீங்கள் வந்து அடுத்தவங்க ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி விற்கலாம். அஃப்லேட்டை நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். என்ன ஐட்டம் அப்செல் பண்ணுறோம், என்ன ஐட்டம் கிராஸ் செல் பண்ணுறோம், என்ன ஐட்டம் டவுன் செல் பண்ணுறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் லீட் ஜென்ரேஷன். எப்படி வந்து நம்ம லீட்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறோம், ஆர்கானிக்காக பண்ண போகிறோமா, லைக் பெய்டில் பண்ண போகிறோமா, லைக் இல்லை வந்து லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறோமா, இல்லை கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறோமா, லைக் இல்லைன்னா யூடியூப்பில் ஆர்கானிக் கண்டென்ட் போஸ்ட் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ண போகிறோமா, இல்லை லிங்க்டின்ல ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே, பட் நீங்கள் லைக் ஃபைனல் சேல்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து லைக் யூ நீட் டு ஜென்ரேட் 5,000 leads. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 leads கன்சிஸ்டண்டாக நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ 300 tripwire சேல்ஸ் பர் மந்த் கன்சிஸ்டன்ட் நடந்தது. 300 to 500 tripwire சேல்ஸ் நடக்கணும். ஆக்சுவலாக 1,000 rupees சேல்ஸ் நடக்கணும். ஆக்சுவலாக இது வந்து ஆட்ஸ் KPI மெட்ரிக், கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். லைக் உங்களுக்கு வந்து லைக் வந்து காஸ்ட் பர் லீடு வந்து tripwire இருந்தால் ஒரு 15 rupees இருக்கணும். ஆக்சுவலாக காஸ்ட் பர் லீடு சில்வர் மெம்பர்ஷிப் இப்போ 5,000 rupee ப்ராடக்ட்னா 50 rupees கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி P&L ரிப்போர்ட்டிங் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் இருக்கணும், வெபினார் ரிப்போர்ட் இருக்கணும். ஆக்சுவலாக ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து யார் உங்கள் ஆடியன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளியராக இருக்கணும். ஒரு 3 to 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறு ஆட் ஆங்கிள் நீங்கள் ஷூட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பையர்ஸ் ஜர்னி வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டிசைட் த பையர்ஸ் ஜர்னி. பையர்ஸ் ஜர்னின்றது வந்து லைக் எப்படி வந்து லீட்ஸை வந்து ட்ரிப்பேருக்கு கொண்டு போகிறீங்க, எப்படி ட்ரிப்பேருந்து L1க்கு கொண்டு போகிறீங்க, எப்படி L1லேருந்து L2க்கு கொண்டு போகிறீங்க, L2லேருந்து L3க்கு கொண்டு போகிறீங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிடணும். அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ், லைக் ஆட்டோமேஷன்ஸ் செட் பண்ணுறது என்னென்ன. ஏன்னா லீடு வந்து இப்போ ஒரு லீடு வராங்க அப்படின்னா அந்த லீடை வந்து நாளைக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டெட் லீட். ஆக்சுவலாக அன்றைக்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து லீடை வந்து நம்ம வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து வெபினார் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது, இபுக் ஃபனல் ஆட்டோமேஷன்ஸ், அபண்டன்ட் கார்ட் ஆட்டோமேஷன், பர்த்டே ஆஃபர் ஆட்டோமேஷன், பர்த்டே வந்து அவங்களுக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறது, ஃபெஸ்டிவ் சீசனில் ஆஃபர் ஆட்டோமேஷன், பையர்ஸ் ஜர்னி ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டட் வெபினார் ஆட்டோமேஷன், கஸ்டமர் ரிவ்யூஸ் ஆட்டோமேஷன். ஓகே, கஸ்டமர் ரிவ்யூ பண்ணால் அந்த ரிவ்யூக்கு ரிப்ளை கொடுக்குறது எப்படி இது எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸோ இந்த ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிஸ்னஸை வந்து நீங்கள் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அப்போ தான் உங்களால் டெசிஷன் எடுக்க முடியும். எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, எதுக்காக வாங்குறாங்க, என்ன பண்ணால் அவங்க வாங்க வைக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஆக்சுவலாக அப்போ தான் கரெக்டான டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸை நம்ம எடுக்க முடியும். அப்படிலாம் நீங்கள் வந்து கட் பேஸ்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ்னால் லைக் வந்து நீங்கள் வந்து லைக் கூகுள் அனலிட்டிக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃப்ரீ தான். அது கிளாரிட்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லேண்டிங் பேஜில் அப்படின்றத நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அது போக பெய்ட் டூல்ஸ் இருக்குது, ஹார்ட்ஜார் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, அனலிசிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் கிளாரிட்டி வந்து மேண்டேட்ரி. பட் இனிஷியலாக நீங்கள் வந்து ஃபனல் லான்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹார்ட்ஜாரும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் வியூ பண்ணலாம். இது எதுக்காகனா ஆப்டிமேஷன், CRO கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து கான்டென்ட் பிளான். ஆக்சுவலாக கான்டென்ட் பிளானில் வந்துட்டு லைக் வந்து எப்படி வந்து நீங்கள் சர்ச் இன்ஜின் அதாவது SEO மூலமாக நீங்கள் வந்து லைக் வந்து வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து அதிக விசிட்டர்ஸை ஆர்கானிக்காக விசிட்டர்ஸை கொண்டு வர்றது, அது எப்படி லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா லைக் நீங்கள் நிறைய பிளாக்ஸ் எழுதணும். லைக் வந்து மினிமம் வந்து 100 பில்லர் பிளாக் போஸ்ட். அதாவது ஒவ்வொரு கீவேர்டுக்கும் லைக் ஒரு டாபிக் கீவேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த டாப்பிக்கான கிளஸ்டர்ஸை கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கீவேர்டு. ஓகே, ஸோ அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், லைக் லிங்க்டின் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி லிங்க்டின் ஆர்கானிக் மார்க்கெட்டிங், ட்விட்டர் மார்க்கெட்டிங், இதெல்லாமே வந்து கிளஸ்டர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாபிக் கிளஸ்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த டாபிக் கிளஸ்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பில்லர் பிளாக் போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த பில்லர் பிளாக் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கிளஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லிங்க் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி SEO ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைக் ஆன் பேஜ் ஆப்டிமேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன். ஆன் பேஜ் ஆப்டிமேஷனாக நீங்கள் வந்து இந்த மெட்டா கீவேர்ட்ஸ் சூஸ் பண்ணுறது, ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறது, லைக் வந்து ஸ்லக் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், இன்பவுண்ட் லிங்க்ஸ், அவுட்பவுண்ட் லிங்க்ஸ், ஆல் டேக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காகவே வந்து யூசர்ஸ் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆன்சர் த பப்ளிக்கில் போய் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்டென்ட் நிறைய ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு நிறைய விசிட்டர்ஸ் உள்ள வருவாங்க.
ஸோ இது வந்து ஒரு வே த்ரூ ஆன் யுவர் வெப்சைட். இன்னொன்று வந்து நீங்கள் யூடியூப்ல வந்து ஒரு 100 வீடியோஸ் நீங்கள் 10 minutes வீடியோஸ் நீங்கள் 100 வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா கன்சிஸ்டன்சி தான் கண்டென்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் கீ. லைக் கூகுள்னாலும் சரி, லைக் யூடியூப்னாலும் சரி, லைக் வந்து லிங்க்டின்னாலும் சரி, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ், அப்புறம் ஃபேஸ்புக் குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அங்கே போய் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணலாம். மார்க்கெட் பண்ணால் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. பட் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க வந்து லைக் திருப்பி அவங்க கான்வர்சேஷன் ஆரம்பிப்பாங்க. கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறப்ப அந்த லீட்ஸை ஜென்ரேட் ஆகும். பட் அந்த இதெல்லாம் வந்து லீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஜென்ரேட் பண்ண முடியல. பட் மேசிவாக நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேசிவாக கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். லைக் வெப்சைட்ஸில் இன் அ ப்ராப்பர் வே. இன்னொன்று வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்கள், அதை ஆட்டோமேட் பண்ணுங்கள். ஓகே, லைக் லிங்க்டின் எல்லாமே ஆட்டோமேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹேக் இருக்குது. லைக் நீங்கள் அல்காரிதம் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணிட்டு அந்த அல்காரிதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் ஹேக் தட் அல்காரிதம் அண்ட் யூ கேன் கெட் லாட் ஆஃப் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் as well as on LinkedIn. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும், லைக் கிராஃபிக் டிசைன் லைக் ஆட் கிரியேட்டிவ்ஸ் இருக்குது. லைக் மெட்டா ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஆட் கிரியேட்டிவ் வந்து உங்களுக்கு 1028 நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இமேஜ், யூடியூப் பேனர் இமேஜ், யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் பீரோல்ஸு, அப்புறம் கூகுள் ஆட்ஸ். லைக் பீரோல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ ஆட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். கூகுள் ஆட்ஸ், மார்க்அப்ஸு, இபுக் கவர், ஜேர்னி இன்ஃபோகிராஃபிக்ஸு, ஃபோட்டோஷூட்டு, நீங்கள் உங்களோட பர்சனல் பிராண்டை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவை. கிராஃபிக் டிசைன் எல்லாமே தேவை. ஆக்சுவலாக யூடியூப் எசென்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் உங்களுக்கு வந்து டியூபடி இல்லைனா VIDQ சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்து அட்லீஸ்ட் 2 லாங் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் லைக் 10 minutes in a week நீங்கள் போஸ்ட் அட்லீஸ்ட் 3 shots in a week. இதெல்லாம் எசென்ஷியல் ஆக்சுவலாக. ஓகே, ஃபார் டிஜிட்டல் டூல்ஸ் நீடட் ஃபார் டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு நீங்கள் வெபினார் கொடுக்குறதுக்கு ஒரு டூல்ஸ் தேவைப்படும். லைக் வெபினாருக்கு வந்து லைக் வந்து லைவ் ஆட்டோமேட்டட் வெபினார்னா லைக் ஜூம், ஆட்டோமேட்டட் வெபினார், எவர் வெபினார், நிறைய ஆட்டோமேட்டட் வெபினார்ஸ் இருக்குது. வெப்சைட் தேவைப்படும். ஆக்சுவலாக செல்ஃப் ஹோஸ்டட் வெப்சைட் இல்லை CMS வெப்சைட், அப்புறம் ஒரு LMS பிளாட்ஃபார்ம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று தேவைப்படும், கம்யூனிட்டி ஒன்று தேவைப்படும், ஃபனல் தேவைப்படும், மார்க்கெட்டிங் தேவைப்படும். ஓகே, கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா லைக் மைட்டி நெட்வொர்க்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து சர்க்கிள் இருக்குது, கிளிக் ஃபனல்ஸ் இருக்குது. ஓகே, கிளிக் ஃபனல்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் ஆப்டிமைஸ் ப்ளஸ் ஃபனல் கிட்டு இதெல்லாமே வந்து லைக் வந்து வேர்ட்பிரஸ்ல கூட நீங்கள் ஃபனல்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஓகே, அது போக மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா லைக் வந்து கன்வெர்ட் கிட்டு, கெட் ரெஸ்பான்ஸு. ஓகே, வாட்ஸ்அப், வாத்தி ஏஜென்சி, அப்புறம் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து பல்க் எஸ்எம்எஸ் லைக் டிவிலியோ யூஸ் பண்ணலாம். அப்படின்னா லோக்கல் எஸ்எம்எஸ் நீங்கள் மை எஸ்எம்எஸ் வந்துடுற அந்த மாதிரி நிறைய எஸ்எம்எஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். ஓகே, லைக் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் வந்து லைக் கூகுள் அனாலிட்டிக்ஸ், லைக் ஹாட்ஜார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் மேஜிக், லுக்கர் ஸ்டுடியோ. ஓகே, புக்ஸ் அண்ட் இன்வாய்ஸிங் வந்து நீங்கள் ஜோகோ யூஸ் பண்ணலாம். கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் வந்து லைக் கேன்வா யூஸ் பண்ணலாம், அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணலாம். ஓகே, கேம்டாசியா, ஸ்க்ரீன் ஃப்ளோ. ஓகே, அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு வந்து ஸ்லைட்ஸ் கோ, மியூசிக் வந்து என்வோட் எலமெண்ட்ஸு. ஓகே, அண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEOக்கு வந்து லைக் நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் செம்ரஷ், ஏஹெச்ரஃப், ஸ்க்ரீமிங் ஃப்ளாக், SEO ஸ்பைடரு, அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து டியூபடி, VIDQ, மாஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான டூல்ஸ். இது வந்து ப்ரைஸிங் பிளான் பண்ணிக்கலாம். பட் நிறைய டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இந்த SEO டூலடான ஒரு சைட் இருக்குது, நீங்கள் போயிட்டு சீப்பாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்சர் த பப்ளிக், உபர் சஜஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் சீப்பாக கூட நம்ம வாங்கிக்கலாம். ஒன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டூலை வந்து நீங்கள் வந்து லைக் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ப்ரைஸிங் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக உங்களுக்கு அந்த பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் SEO டூல் ஆரம்பிங்க. உங்களுக்கு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ₹600 per monthக்கே உங்களுக்கு வந்து 25 டூல்ஸ் ஆக்சஸ் கொடுப்பாங்க. அந்த 25 டூல்ஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் பே ஃபார் தி மந்த்லி லைக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து யூ பர்ச்சேஸ் லைக் நீங்கள் பெருசாக நீங்கள் க்ரோ பண்ணணும்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பே பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. செம்ரஷுக்கு அதுக்கான ஏன்னா நீங்கள் அதுக்கான ப்ரைஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் கோர்ஸுக்கான ப்ரைஸை வந்து கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைக் இதில் வந்து லைக் சீப்பாக நம்ம கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கோர்ஸே வந்து சீப்பாக தான் கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து SEOக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ்க்கு தேவைப்படும். பட் இந்த டூல்ஸ் எல்லாமே க்ரோத் ஃப்ளோவில் இருக்குது ஆக்சுவலாக. growthflow.ai டூலில் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் எசென்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இன்ஸ்டாகிராம் லைவ், ரீல்ஸு, போஸ்ட், எல்லாமே பாட்காஸ்ட் எசென்ஷியல்ஸ் லைக் buzzsprout.com, LinkedIn எசென்ஷியல்ஸ் வந்து லைக் சேல்ஸ் IQ. ஓகே, salesfuel.com, வெபினார் எசென்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து
ஒரு வெபினார் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு நிறைய செக்லிஸ்ட் இருக்குது. லைக் கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புறதுலேருந்து, கான்டாக்ட் மெயில் அனுப்புறதுலேருந்து, வெபினார் லைவ் லிங்க் அனுப்புறதுலேருந்து, லைக் வந்து ஆட்டோமேட்டட் ரிமைண்டர் எஸ்எம்எஸ், 24 hour ரிமைண்டர் எஸ்எம்எஸ், 1 hour ரிமைண்டர் இமெயில், ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ், ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கால் பிஃபோர் 1 hour 10 minutes முன்னாடி, ஃபேஸ்புக் குரூப்புக்குள்ள ஜாயின் பண்ண வைக்கிறது, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, லைக் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த எசென்ஷியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வர்ற வெபினாரில் வந்து உங்களுக்கு ஷோப் இருக்கும். ஷோப்புக்கு அப்புறம் லைக் உங்களுக்கு கன்வர்ஷன் நீங்கள் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே, குக்கி ஆட் பண்ணுறதுலேருந்து லைக் ரீப்ளே லைவ் லிங்க், செட் டெட்லைன் ஃபார் தி ஆஃபர், எக்ஸ்டெண்டட் டெட்லைன் ஃபார் தி ஆஃபர், ஆஸ் ஃபார் ரிவ்யூஸ், இது எல்லாமே வெபினார் எசென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் லைக் டீம் இல்லை அப்படின்னா, உங்கள் இன்ஹவுஸ் டீம் இல்லைனா நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸ் டீமும் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு, வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு, மார்க்அப்ஸ்க்கு, பேனர்ஸ்க்கு, பீரோல்ஸ்க்கு எல்லாமே. ஓகே, ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு அஃப்லேட்ஸும் நீங்கள் வந்து அஃப்லேட் டீமும் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். லைக் அஃப்லேட்டுக்கு வந்து போஸ்ட் அஃப்லேட் ப்ரோ, டேப் அஃப்லேட்ஸு, வேர்ட்ப்ரெஸ் அஃப்லேட்ஸு, இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதான் லான்ச் செக் லிஸ்ட் ஃபார் ஒர்க் அவுட் பிளான். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ சொன்ன அந்த டூல்ஸ் ஃபார் கோச்சிங் பிஸ்னஸ் எல்லாமே growthflow.ai இருக்குது. அது வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் 10,000 rupees வரும். ஆனால் அதே நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 333 per month தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 50,000 rupees கிட்ட வரும் ஆக்சுவலாக. 333 + GST வரும் ஆக்சுவலாக. ஸோ 50,000 rupees கிட்ட உங்களுக்கு வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வெபினார் இருக்கும், லைவ் வெபினார்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டட் வெபினார்ஸும் 500 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். வெப்சைட் இருக்கும், நீங்கள் வெப்சைட் எல்லாமே நீங்கள் அதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 வெப்சைட், 4 வெப்சைட், 5 வெப்சைட் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். LMS இருக்குது, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, கம்யூனிட்டி இருக்குது, ஃபனல்ஸ் இருக்குது வித் ஏபி டெஸ்டிங்கோட, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகே, மெயில் கன் இன்டெகிரேஷன்ஸ், அமேசான் செஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், இது எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம், அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ் கிளாரிட்டி பண்ணிக்கலாம், லைக் கேலண்ட்லி சப்போர்ட்ஸ் இருக்குது, லைக் அப்பாயின்மெண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுனா, சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ இருக்குது ஆக்சுவலாக. தென் CRM பைப்லைன் மேனேஜ்மெண்ட், லைக் அன்லிமிட்டட் யூசர்ஸை நீங்கள் வச்சுக்கலாம், ப்ளஸ் கான்வர்சேஷன் டேபு, இது அது போக வந்து லைவ் சாட்டு, வெப் விட்ஜெட்டு, இதெல்லாமே இருக்குது. அது போக வந்து AI சாட்பாட்ஸ் இருக்குது, பட் அது நீங்கள் அடிஷனலாக நீங்கள் பே பண்ணணும். இந்த 3,333 வராது ஆக்சுவலாக. அது வந்து அந்த சாட்பாட், AI சாட்பாட்டுக்கு மட்டுமே லைக் வந்து ஒரு 7,000 rupees to 10,000 rupees வரைக்கும் வரும். அன்லிமிட்டட் யூசேஜ், அன்லிமிட்டட் கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு. பட் இனிஷியல் லெவலில் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் நீங்கள் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் நீங்கள் வந்து AI சாட்பாட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது போக எங்ககிட்ட மென்டர்ஷிப் சப்போர்ட் இருக்குது. லைக் வந்து இப்போ நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா, லைக் வந்து மென்டர்ஷிப் சப்போர்ட் வந்து 5 lakh rupees நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து லைக் 50 lakh rupees வந்து 50 lakh 1 crore பிளான் வேணும் அப்படின்னா அதுக்கும் மென்டர்ஷிப் சப்போர்ட் தனியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து 1.5 lakh rupees ஆகும். பட் நீங்கள் இப்போ 1.5 lakh rupees முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, லைக் இயர்லி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த டூல் பேக்கேஜ் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் 5 lakh rupees டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். ஸோ அது என்னென்ன சப்போர்ட் கொடுப்போம்னா, லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கான சப்போர்ட்ஸ், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கான சப்போர்ட், ஃபனலில் பில்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட், LMS செட்டப் பண்ணுறதுக்கான சப்போர்ட், கம்யூனிட்டி செட்டப், ஆட்டோமேஷன் செட்டப், வெபினார் ஸ்கில்லிங், ஆர்கானிக் லீட் ஜென்ரேஷன் சப்போர்ட். ஸோ அது போக வீக்லி ரிவ்யூ இருக்கும். ஓகே, எப்படி வந்து அந்த 5 lakh வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 5 lakh சேல்ஸை கொண்டு வருது. கண்டிப்பாக அந்த 5 lakhல வந்து எப்படி ஒரு 2 lakh உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மென்டர்ஷிப் சப்போர்ட்டில் நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா மட்டும் தான் கிடைக்கும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ ப்ரைசிங் பிளான் லைக் EMI ஆப்ஷனும் இருக்குது. லைக் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் EMI ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மந்த்லி 3,333 தான் மந்த்லி கட்டணும் அப்படின்னா நாங்கள் வந்து லைக் நோ இன்ட்ரெஸ்ட் EMI பிளான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ EMI வந்து நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம். ஸோ யூ ஹேவ் டு பே ஒன்லி தட் ஸ்ட்ரைட்லி ஃபார் த பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களோட பிஸ்னஸை வந்து லைக் 1 crore நீங்கள் கொண்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்ம் இருக்குது ஆக்சுவலாக. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா லைக் வி வில் கனெக்ட் 1-to-1. லைக் நீங்கள் என்ன பிஸ்னஸ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கஸ்டமைஸ் பிளானை நாங்கள் சொல்லுவோம் ஆக்சுவலாக. ப்ளஸ் அதுக்கான எவ்வளோ செலவாகும் அப்படின்றது சொல்லுவோம். பட் இப்போ நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். இந்த டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் growthflow.ai வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90% ஆஃப் த டூல்ஸ் வந்து உங்களுக்கு கவர் அப் ஆயிரும் ஃபார் கோச்சிங் பிஸ்னஸ். ஸோ ஒன்லி வந்து லைக் வந்து ரொம்ப ரேராக தான் நீங்கள் வேறு டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற டூல்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். பட் எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, உங்களுக்கான கோச்சிங் கால்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. லைக் வந்து நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா, லைக் வந்து உங்களுக்கு அந்த டூலை யூஸ் பண்ணி பணம் பார்க்கறதுக்கான ஃபேஸ்புக் ஆட்ஸு, லீட் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ்ஸு, எப்படி விற்கணும் அப்படின்ற மென்டர்ஷிப் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதான் அட்வான்டேஜ். ஸோ கீழே லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் லீட் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். லைக் எங்களோட டீம் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு இஃப் வி வாண்ட் லைக் வி கேன் அரேஞ்ச் 1-to-1 அண்ட் வி கேன் டேக் திஸ் ஜர்னி ஃபார்வர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஃபார் கோயிங் த்ரூ திஸ் வீடியோ ஃபார் more than 30 minutes. Thank you.